சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 1/9/2024 ஞாயிற்றுக்கிழமை, ஆவணி மாதம் 16ஆம் நாள், சதுர்த்தசி திதி நாளை அதிகாலை 5:22 வரை, ஆயில்யம் நட்சத்திரம் இன்று இரவு 9:48 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் உள்ளிட்ட ஜீவன அமைப்புகள் மற்றும் சொந்த வாழ்க்கை நிலைகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமான வெற்றிகள், பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாளுங்க இந்த நாள். 5ஆம் அதிபதி, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான சூரியன் இன்றைக்கு 5ஆம் இடத்திலேயே வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய, மற்ற பாவகங்களும் 2ஆம் இடம், 11ஆம் இடம், 6, 12ஆம் இடங்கள்லாம் வலுத்து நல்ல விதமாக அமர்ந்திருக்கக்கூடிய, ராசிநாதன் கூட முயற்சியை குறிக்கக்கூடிய நல்ல இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய, தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள். ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட இன்றைக்கு குடும்பத்தில் எல்லாரும் உங்கள் பேச்சு கேட்குறது, ஏற்கனவே உங்கள் பேச்சை கேட்காம சில விஷயங்கள் ஒரு மாதிரி தரிகட்டு போய், அடாடா இந்த நேரத்தில் இவர் பேச்சை கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமே, அவர் சொன்னார் நம்ம கேட்கலையே, இந்த மாதிரியான ஒரு நன்மதிப்பு உங்கள் மேலே ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. குழந்தைகளை பற்றிய கவலைகள் கூட இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு தீரக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது உருவாகுது. தூர இடங்களுக்கு குழந்தைங்களை அனுப்பிச்சிட்டு படிக்கிறதுக்கு ஹாஸ்டலில் சேர்த்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை செய்கிறதுக்கு, அல்லது திருமணமாகி ஒரு பெண் குழந்தை தூர இடத்துக்கு போயிருக்கு, இந்த மாதிரியான நிலைகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருக்கக்கூடிய மேஷராசிக்கார பெற்றோர்களுக்கு கூட அங்கிருந்து நல்ல செய்திகள், அம்மா அப்பா நான் நல்லா இருக்கிறேன் என்பது மாதிரியான மனம் குளிரக்கூடிய சுப செய்திகளை கேள்விப்படக்கூடிய, இன்றைக்கு மதியத்திற்கு பிறகே வரக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளும் நிகழ்வுகளும் நல்லவைகளை மட்டுமே அடையாளப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு அனைத்திலும் சிறந்த நல்ல நாளாக, எல்லாம் மேலோங்கிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு வீடு வாகன அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 4ஆம் இடத்துல சூரியன் வலுத்து அமர்ந்திருக்கிற நேரத்தில் ராசியும் சுபத்துவமாக, ராசிநாதனும் சுபத்துவமாக இருக்கிறனால கடந்த காலத்தில் வீடு வாங்கணும், வீட்டுக்கான மனை வாங்கணும், சொந்த ஊர்லேயாவது ஒரு வீடை கட்டிடணும், ஏதோ இருக்கிற இடத்துல கட்ட முடியல, சொந்த ஊர்லேயாவது ஒரு சொந்த வீடு என்கின்ற ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய, அதற்கான முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட இன்றைக்கு அந்த வீடு பலிதம் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள். இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா வாகனம் வாங்கி கொடுக்கறதுக்கு, அப்பா ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறேன், இந்த வண்டியை தான் கேட்குறேன், இதுதான் எனக்கு வேணும் என்கின்ற அமைப்பில் பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், அப்பா சரின்னு சொல்ல மாட்டேன்றார், அம்மா சரின்னு சொல்ல மாட்டேன்றாங்க, இந்த எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட தாயோ தந்தையோ வாங்கி கொடுப்பதற்கு சம்மதம் தெரிவிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அடுத்த வாரத்திலிருந்தே, அதாவது நாளையிலிருந்தே கல்வி நிலையங்களில் நல்ல மேன்மைகள் மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. என்ன மேற்படிப்பு படிக்கலாம் என்கின்ற அமைப்பில் அதற்கான குறைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட குறை தீரக்கூடிய வாய்ப்புகள், அம்மா போன்ற விஷயங்களில் தாய்வழி சொத்துக்கள் சீதனங்கள் கிடைக்கல, ஒரு பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டிற்கு போகும்போது சில விஷயங்களில் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க, அது இன்னும் செய்ய முடியாமல் இருக்குது, இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் மாட்டிக்கொண்டு இருக்கின்ற மகளிர் அனைவருக்கும் கூட நல்ல விதமான செய்திகள் வரக்கூடிய, எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய யோக நல்ல முன்னேற்பாடான யோகமான நாளுங்க இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் முயற்சிகளை குறிக்கக்கூடிய இடத்துல சூரியன் வலுத்து அமர்ந்திருக்கிறார். தம்பி தங்கைகளின் மூலமாக இன்றைக்கு எல்லாமே நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மை. ஒரு சண்டை போட்டுக்கிட்ட தம்பி தங்கை கூட அண்ணன் அக்கால்கிட்ட சண்டை போடுறாங்க இல்லையா, என்னத்தை பெருசாக செஞ்சுட்டேன், அங்கே பார் இங்கே பார், அவங்கள பார், அவங்க தம்பிக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தங்கச்சிக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நீ என்ன செஞ்சிட்ட அப்படின்ட்டு எல்லாத்தையும் செய்தும் கூட கெட்ட பேர் எடுத்திருக்கக்கூடிய அண்ணன் அக்கால்களான மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அவர்களின் மூலமாகவே சந்தோஷம் வரக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள்.
குடும்பம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது உண்டு. ஒரு உயர் அதிகாரியுடைய அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். 3ஆம் இடத்துல எப்போவுமே சூரியன் வலுத்திருந்தால் அதிகாரமிற்றவருடைய அனுசரணையும் ஆதரவும் அறிமுகமும் அந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அது இன்றைக்கு வலுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு ஆஃபீஸர் இன்றைக்கி ஓய்வு நாள், அவரும் கொஞ்சம் ஓய்வாக வீட்டில் தான் இருப்பார். அவரை போய் பார்த்து இந்த இடத்துல நமக்கான ஒரு விஷயத்தை சாதிச்சுக்கணும் என்கின்ற மாதிரியான முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அதிகாரமிக்கவர் அல்லது உங்களை விட அதிக பண வசதி உள்ளவர், அவர் மூலமான ஒரு தொல்லைகளை விலக்கி வைக்கக்கூடிய நல்ல அமைப்பு, அவர் மூலமான ஆதரவுகள் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனசு கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்தே கொஞ்சம் சாந்தமாக எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்பில் எல்லாவற்றிலும் ஒரு உற்சாகமாக இருக்கக்கூடிய தன்மையை இப்போது மிதுன ராசிக்காரர்கள் உணர்வீர்கள். பெண்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் நிம்மதிகள் கொடுக்கக்கூடிய, கணவர் குழந்தைகளால் இதுவரைக்கும் பட்ட அவஸ்தைகள் விலகக்கூடிய நல்ல நாளுங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சூரியன் இன்றைக்கு 2ஆம் இடத்திலேயே வலுத்து உட்கார்ந்திருக்கிறார். 11ஆம் இடத்துல குருவும் இருக்கிறார். 2-11ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கின்றன, வலிமையாக இருக்கின்றன. இந்த அமைப்புகளின் மூலமாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 1 வருஷம் 1.5 வருஷமாகவே காசை கண்ணால் கூட பார்க்க முடியலங்கன்றவங்க, குறிப்பாக பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், புனர்பூசம் 4ஆம் பாதத்தை சொல்லவே மாட்டேன்றீங்களே அப்படிங்க ஐயா அப்படின்னு பார்த்தா, அப்படி ஒன்றும் மிகப்பெரிய கஷ்டத்தை அவர்கள் கடகராசியில் அனுபவித்து விடலை அப்படிங்கிறது தான் உண்மை. மற்ற பூச நட்சத்திரக்காரங்க, ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ கடுமையான பலன்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பலன்கள் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் பணவரவுகள் கையில் கிடைக்கக்கூடிய ஓய்வு நாளாகவே இந்த நாள் அமையும். தனாதிபதி வலுத்திருக்கின்ற அதே நேரத்தில் வாக்கும் குடும்பமும் ஒரு நிலையில் நல்லா இருக்கும். குடும்பத்தில் ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தா கூட ஒரு சித்தப்பா பெரியப்பா மக்கள்கிட்டையோ அல்லது அத்தைமார்கள் போன்றவர்கள்ட்டையோ ஒரு பங்காளி அமைப்புகள்கிட்டையோ இதை செஞ்சு தரேன், இதை இப்படி முடிச்சு கொடுக்கலாம், இந்த மாதிரியான ப்ராமிஸ் பண்ணி அதை நிறைவேற்ற முடியாமல் போனவங்க எல்லாருக்குமே இன்றைக்கும் இந்த வாரத்திலேயே அதை நிறைவேற்றி தரக்கூடிய அனைத்து அமைப்புகளும் உருவாகக்கூடிய கையில் பணவரவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு இந்த மாதத்திலேயே திருமண உறுதிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. கடகராசியில் தான் 1.5 வருஷமாக எந்த விதமான நல்ல மங்கள விஷயங்களே நடக்கலையே, அடுத்த வருஷத்திலேயே அடுத்த வருட ஆரம்பத்திலேயே தை மாதத்திலேயே அல்லது மாசி பங்குனி மாதத்திலேயே மங்கள நிகழ்வுகள் நடப்பதற்கான ஒரு அச்சாரம், உறுதி நிகழ்ச்சிகள் போன்றவைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சுபயோக ஓய்வு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு அபாரமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே வலுத்து அமர்ந்திருக்க 10-11ஆம் இடங்கள் மிகப்பெரிய சுபத்துவத்தில் இருக்குது. எல்லா நன்மைகளும் வெற்றிகள் தேடி வரக்கூடிய, மற்றவர்கள் தானே தேடி வந்து உங்களுடைய தலைமைக்கு அப்படியே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே ஒரு 10 பேர் தன்னை சுற்றி இருந்தாலும் அந்த 10 பேரையும் ஆதரிக்கணும், 10 பேரையும் விட்டு கொடுத்துடக்கூடாது என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மிக வலிமை பொருந்திய ஒரு சிம்மராசிக்காரராகிய உங்களுக்கு இன்றைக்கு சுற்றுப்புற சூழல்கள் அத்தனையும் ஆதரவுகள் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குங்க. அந்தஸ்து கௌரவம் நல்லாயிருக்கும், மிகப்பெரிய அளவில் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், கடன் தொல்லைகள் அப்படியே விலகக்கூடிய தன்மை. தொழிலில் என்ன பண்ணலாம், இந்த தொழிலை மாற்றலாமா, அந்த தொழிலை மாற்றலாமா, வேலை அமைப்புகளை விட்டுறலாமா அல்லது வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா என்பது மாதிரியான ஒரு குழப்ப நிகழ்வுகள் அத்தனைக்குமே மனசு குழப்பமாக இருந்தது. இன்றைக்கு மாலைக்கு பிறகே ஒரு தைரியமான தெளிவான முடிவுகள் மனசுக்குள்ளேயே வந்துடுறதுக்கான ஒரு அமைப்புகளில் இதை செய்யலாம் செய்ய வேண்டாம் என்பது மாதிரியான உறுதி நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வீடு தேடி 4 பேர் வந்து உங்கள் ஆலோசனையை கேட்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். எதுக்கும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் என்பது போன்ற அமைப்புகள், தலைமை பண்புகள் அத்தனையும் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஆகவே எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு கூடுதல் லாபங்கள் இருக்கக்கூடிய தன்மை, அதிலும் குறிப்பாக உயர் அதிகாரம் கொண்டவரை கணவராக கொண்டிருக்கின்ற பெண்கள் அனைவருக்குமே அவருடைய அத்தனை அமைப்புகளும் நல்ல விதமாக இருப்பதை பார்க்கக்கூடிய சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு அலைச்சல்களும் பிரயாணங்களும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 12ஆம் அதிபதி 12ஆம் வீட்டிலேயே வலுத்து அமர்ந்திருக்கிறார். ஆனால் ராசியில் இன்றைக்கு 2 சுபகிரகங்கள் தொடர்பு கொள்கிறதும், தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் 10ஆம் இடத்துல செவ்வாய் வலுத்து அமர்ந்திருக்கிறதும் மிகப்பெரிய யோகம்.
வேலை தொழில் நிமித்தமாக ஒரு சிலருக்கு பயணங்கள் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு ஒரு உல்லாச பயணம் போயிட்டு வருவோம். பக்கத்தில் இருந்தால் கூட காலையில் போயிட்டு சாயந்தரம் வந்துடுவோம் என்கின்ற மாதிரியான அமைப்புகள், அல்லது இந்த வாரத்திலேயே நீங்கள் நினைத்தாற் போல உங்களுடைய வயதிற்கேற்றாற் போல சுக பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா வீட்டு பொருள் இதை வாங்குவோம் அது வாங்குவோம், ஏற்கனவே சேமித்து வைத்திருக்கின்ற தொகை அல்லது ஒரு 2-3 மாதமாக சேமித்த தொகை எல்லாத்தையும் விட்டு இன்றைக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கலாம், டிவி வாங்கலாம், ஏசி வாங்கலாம் என்பது மாதிரியான நல்ல பொருள் வாங்கக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு உண்டு. அல்லது ஒரு வீட்டிற்கு அட்வான்ஸ் கொடுப்பது, நிலத்திற்கு அட்வான்ஸ் கொடுப்பது என்பது போன்ற நற்பொருட்சேர்க்கை உருவாவதற்கான ஒரு சிறப்பு நாளாகவே 12ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சமீப காலத்தில் கோச்சார ரீதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பது தான் உண்மை. அதை இன்னொரு விதமாக உறுதிப்படுத்துகின்ற நாளாக இந்த நாள் இருக்கும். இவ்வளவு இருந்தும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு தசாபக்தி அமைப்புகள் சாதகமாக இருக்காது என்பதை அடிக்கடி இந்த பகுதியில் சொல்லி வர்றேன். அவர்களுக்கு கூட ஓய்வு நாளான இன்று ஏதேனும் ஒரு விதத்தில் திருப்தியான வகையில் பணவரவுகள், ஏதேனும் குடும்ப நிகழ்வுகள் நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் அதனுடைய அதிபதியான சூரியன் ஆட்சி என்கின்ற ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட மனசு வெற்றியை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கின்ற சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பணவரவுகள், சிலருக்கு லாபங்கள், சிலருக்கு வெற்றிகள். அடுத்த வாரத்திலேயே வழக்கு சார்ந்த விஷயங்கள், ஒரு போட்டி பந்தயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. அடுத்த வாரம் முழுவதுமே பங்குச்சந்தை போன்ற அமைப்புகள், யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் எல்லா நிலைகள்லையும் கடந்த காலத்தில் எதை தோற்று போனீங்களோ, எங்கெங்கே விட்டுட்டீங்களோ, எங்கெங்கே விரயமாச்சோ, எங்கெங்கே செலவுகள் இருந்ததோ அவைகள் அத்தனையும் ரெக்கவர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரெக்கவர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அண்ணன் அக்காள்கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு கசப்புகள் இருந்தவர்களுக்கு கூட இன்றைக்கு என்ன இருந்தாலும் பெரியவங்க நம்ம கூட பிறந்துட்டாங்க, அவங்கள நம்மளும் கொஞ்சம் அனுசரித்து போகணும், அவரும் ஒரு வார்த்தை சூடாக சொல்லிட்டாரு, என்ன தம்பியைத்தானே சொன்னார், தங்கச்சியைத்தானே சொன்னார் என்கின்ற மாதிரியாக நாமே கொஞ்சம் பெரியவர்களை பொறுத்து போய் மீண்டும் அந்த உறவை புதுப்பிச்சுக்கின்ற ஒரு நல்ல நாளாக, நீரடித்து நீர் விலகாது என்கின்ற அமைப்பில் பிரிந்திருந்த குடும்பத்தை நீங்கள் ஒன்றிணைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 11ஆம் இடம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பதால் துலாம் ராசிக்காரர்கள் கடந்த காலங்களில் எதையெல்லாம் இழந்தீர்களோ, எதெல்லாம் முயற்சிகள் பண்ணியும் கிடைக்கலையோ, சீப்போ இது கிடைக்காது என்கின்ற மாதிரியான ஒதுங்குகிற நிலைமைகளில் எப்போது வருகிறீர்களோ அவைகள் அத்தனையும் அப்படியே விலகி உங்களுடைய கையில் அத்தனையும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற எல்லா அமைப்போலும் நல்லா இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ஜீவன அதிபதின்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் இன்றைக்கு 10ஆம் இடத்திலேயே ஆவணி மாதமாக இருப்பதால் சிறப்பான ஆட்சி நிலையில் இருக்கிறார். கடந்த காலங்களில் இருந்து வந்த தோல்வி அமைப்புகள் அத்தனையுமே வேலை தொழில் அமைப்புகளில் விலகுது. வேலையை விட்டுறலாமா, வேலையில் ரொம்ப டைட்டாக இருக்குது, காலையில் போனால் நைட்டு வரைக்குமே கிட்டத்தட்ட 20 மணி நேரம் வேலை செய்கிற மாதிரி இருக்குது, ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தாலும் கூட மனசு கொஞ்சம் ரொம்ப அழுத்தமாக இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் என்கின்ற அமைப்பு வேலையில் இருக்குது, வேலையை விட்டுட்டு தொழிலை ஆரம்பிக்கலாமா, கண்டிப்பாக ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிடும். விருச்சிகராசிக்காரர்களுக்கு இப்போது எதை தொட்டாலும் நல்ல விதமாக வரக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாளை சொல்ல முடியும். அரசு வேலை போன்ற அமைப்புகளுக்கு ஒரு மாதிரி பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறவங்க, ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தேன், கடைசியில் எல்லாத்துக்கும் போகிறேன், 90% சக்ஸஸ் ஆகிடுறேன், 10% தான் டக்குன்னு கீழே விழுந்துடுறேன், 1 மார்க்கு அரை மார்க்கில் தான் போயிடுறேன், இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூக்கு போய் சக்ஸஸ் ஆகாதவங்க, அரசு தேர்வு எழுதி கொண்டு அப்படி இப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த தோல்விகள் கிடைத்த தன்மைகள் எல்லாம் இன்று முதல் இந்த வாரம் முதல் மாறக்கூடிய ஒரு உத்வேகமும் உற்சாகமும் கிடைக்கக்கூடிய யோக நாளாகவே வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் கண்டிப்பாக உண்டு. ஒரு பட்டம், பதவி போன்றவைகள் கிடைக்காதவர்களுக்கு அடுத்த வாரத்திலிருந்து அதற்கான வழிமுறைகள் தெரிய ஆரம்பிக்கின்ற ஒன்று. பிஹெச்டி போன்ற ஒரு நீண்ட நாள் படிக்கக்கூடிய படிப்புகளில் இழுத்து கொண்டே போபவர்களுக்கு கூட அவைகளை இந்த வருடத்திலேயே முடித்து விடுவதற்கான ஆதார அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சூரியன் இன்றைக்கு 9ஆம் இடத்திலேயே நல்லா இருக்கிறார். பாக்கியங்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும். புனிதமான கருவுறுதல் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இளைய தம்பதிகளுக்கு உண்டு. ஆகவே
அடுத்த வருஷத்திலேயே கையில் தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய தன்மை சமீபத்தில் திருமணமான தனுசு ராசிக்கார தம்பதிகள், கணவனோ அல்லது மனைவியோ யாரோ ஒருவர் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாலே போகிறோம், அவர்களுக்கு அந்த நற்குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி ஆகக்கூடிய தன்மைகள், இது வரைக்கும் என்ன விதமான தன்மைகள் உங்களுக்கு கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அது கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு வீடு வாகனம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு நிலத்தை முடிக்கணும்னு நினச்சிருந்தேன் அது இன்னும் முடியவே முடியல, அல்லது என்னுடைய பூர்வீக சொத்து கைவிட்டு போயிடுச்சு அதை திரும்ப வாங்கலான்னு நினைக்கிறேன், அப்பா காலத்தில் விற்றுட்டாங்க தாத்தா காலத்தில் விற்றுட்டாங்க, எனக்கு என்னமோ நான் தலையெடுத்து இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன், ஆனால் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது, அப்பா விட்டுட்டு அதை நம்ம திரும்ப பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் அப்பாவுக்கு ஆத்மா சாந்தி அடைஞ்ச மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் என்பது மாதிரியான ஒரு புனித நம்பிக்கையுள்ள தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே உங்களுடைய நல்ல நம்பிக்கைகளும் நல்ல முயற்சிகளும் பலிக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு குலதெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய தன்மை, மாலைக்கு பிறகு தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தெய்வத்திற்கு திருப்பணி செய்யக்கூடிய கைங்கரியம் செய்யக்கூடிய நல் வாய்ப்புகள், சிலருக்கு நேரடியாக குலதெய்வத்தை போய் இன்றைக்கு பார்த்துவிட்டு வந்து விடலாம் என்கின்ற நல் வாய்ப்புகள் அனைத்தும் உருவாகக்கூடிய ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்சதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தற்செயலாக கிடைக்கக்கூடிய ஓய்வு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சும்மா இப்படி போனேன், ஒரு இடத்துக்கு ஒரு பொருள் வாங்க போனேன், அல்லது ஏதோ ஒரு இடத்துக்கு போனால் இன்னொருத்தர் தெய்வம் மாதிரி அப்படியே ஒரு அறிமுகமானார், அல்லது ஏற்கனவே பார்க்க ஒரு மாதிரி முடியாமல் இருந்த ஒருவர் தற்செயலாக அறிமுகமானார், அல்லது நீண்ட காலமாக தொடர்புகள் விட்டு போன ஒரு நண்பர் இன்றைக்கு அறிமுகமாகிறார். ஏற்கனவே அவர் தெரியும், அன்றைக்கு அவர் இருந்த சூழ்நிலை வேறு, இன்றைக்கு பார்த்தா பிரமாதமாக வளர்ந்துருக்கிறார், பரவாயில்ல நம்ம மேலே நல்ல மதிப்பு கொண்டவர், நம்மளை கொஞ்சம் கை தூக்கி விடுவார். இந்த மாதிரியான எல்லா நிகழ்வுகளிலும் ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசியை சுபகிரகம் வலுத்து பார்ப்பதும் பூரண ராஜயோகாதிபதியை சுபகிரகம் வலுத்து பார்ப்பதும் மிகப்பெரிய யோக அமைப்பு. அதே மாதிரி உபசயஸ்தானங்களில் 6ஆம் பாவகம் ரொம்ப முக்கியமான ஒரு பாவகம். அந்த பாவகத்தில் இன்றைக்கு செவ்வாய் இருப்பது அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சகோதர உறவு வலிமையாக இருக்கும், சகோதரர்கள் நமக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை, செவ்வாய் சம்பந்தப்பட்ட சிகப்பு நிறம் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், கேட்டரிங் படிச்சிருக்கிறவங்க, சமையல் தொழில் செய்கிறவங்க, உணவு தொழில் செய்கிறவங்க, கட்டிடம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கக்கூடியவர்கள், அல்லது மருத்துவமனை பரிசோதனை நிலையங்களில் வேலை செய்யக்கூடிய இளைய பருவ நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் கடந்த காலத்தை போல அல்லாமல் எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடிய பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன் ஆட்சி நிலையில் 7ஆம் இடத்திலே இருக்கிறார். திருமணம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் நல்லதுகளே நடக்காதவர்களுக்கு இப்போது கல்யாண உறுதியாகிற அமைப்புகள் நடக்கும். வரன் பார்க்க வராங்க, வந்து பார்க்குறாங்க, எந்த பதிலும் சொல்கிறதில்ல, போய் தகவல் சொல்கிறோன்னு சொல்கிறாங்க, எந்த தகவலும் இல்லை, ஒரு புரோக்கரை கேட்டாலும் ஒன்றும் தெரியல அப்படிங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு பருவ வயது குழந்தையை வீட்டில் வைத்து கொண்டு வயிற்றில் புளியை கரைச்சா மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசிக்கார பெற்றோர்களுக்கெல்லாம் வீட்டில் இனிமேல் சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும், வீட்டில் இனிமேல் திருமணம் போன்ற ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கும் என்கின்ற மங்கள காரியம் நடப்பதற்கான அச்சாரமாக சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள். சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய நட்புகள் உருவாகக்கூடிய தன்மை, சிலருக்கு வாழ்க்கை துணை யார் என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு. இப்படித்தான் இவர் கூட தான் நம்ம இனிமேல் இந்த காலத்தில் எதிர்காலம் முழுக்க இருக்க போகிறோம் என்பதற்கான சில அடிப்படை ஆதார அறிமுக நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். சிலருக்கு எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்பு ஏற்படக்கூடிய நாள், தங்களுடைய விருப்பத்தை நேர்மையான முறையில் எதிர்பாலினத்தவரிடம் தெரிவித்து சம்மதம் வாங்கக்கூடிய அந்த ப்ரொப்போசல்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ப்ரொப்போசல் கூட இன்றைக்கு ஓய்வு நாளாக இருப்பதாலும் 7ஆம் இடம் இன்றைக்கு மிக வலிமையாக இருப்பதாலும் இந்த ப்ரொப்போசல் என்பது உங்களுக்கு நியாயமாக நேர்மையாக நடக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கும் சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆகவே எதிர்கால வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும் என்பதற்கான சில அடையாளங்கள் தெரியக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் வலுத்து அமர்ந்திருக்கிறார். கடன் நோய் எதிர்ப்பு போன்ற அமைப்புகள் அப்படியே தூர விலக போகுது. பொதுவாகவே 6ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது கடன் நோய்களை அப்படியே அண்ட விட மாட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை.
அதுலேயும் கடந்த ஒரு 7-8 மாதமாகவே மீனராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்களுக்கு பொருளாதார நிலைமைகள் கண்டிப்பாக சரியில்லை. தொட்டது தொலங்கலை அப்படிங்கிறதான் உண்மை. ராகு எப்பொழுது நம்முடைய ராசியில் வந்து உட்கார்ந்தாரோ அப்போ நம்முடைய எண்ணங்கள், முயற்சிகள் எல்லாத்துலேயுமே சுணக்கம் விழுந்துருச்சு, தடைகளும் தாமதங்களும் அதிகமாகிடுச்சு என்கின்றது தான் அமைப்பு. அந்த அமைப்புகளை எல்லாம் அப்படியே தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பில் இந்த 6ஆம் இடத்து சூரிய அமைப்புகள் வலிமையாக அமர்ந்திருக்கின்றன. நோய் எதிரி அமைப்புகள் கூட இப்போது கொஞ்சம் விலகி போகுங்க. அதாவது எந்த நோய் நமக்கு வந்துருச்சு, இதற்கான மருந்துகள் எப்படி, எந்த மருத்துவ முறை பார்க்கலாம், சித்தா பார்க்கலாமா, ஆயுர்வேதா பார்க்கலாமா, அல்லது அலோபதியே போகலாமா என்பது மாதிரியான, அவர் அப்படி சொல்கிறார், குடும்பத்தில் இவர் இப்படி சொல்கிறார், ஃப்ரெண்டு இப்படி சொல்கிறார், வீட்டில் இப்படி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரே குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு எந்த நோய்க்கான எந்த மருத்துவம் சரியானது, எந்த டாக்டர்கிட்ட போனால் எது சரியாகும் என்பது மாதிரி சரியான வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினர், நடுத்தர பருவத்தினர், வியாபார பெருமக்கள், சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு கடன் கவலைகள் இன்றைக்கு கொஞ்சம் மட்டுப்பட்டே இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய கடன்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். ஒரு வளர்ச்சிக்கான ஒரு கடையை டெவலப் பண்ணுறதுக்கு அல்லது ஒரு வீட்டை டெவலப் பண்ணுறதுக்கு, தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் நற்கடன்கள், நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நாளுங்க மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு. இன்றைக்கு ஒரு ஜோதிட விளக்கமாக, ஜோதிடத்தில் முகூர்த்தம் என்பதும் நிமித்தம் என்பதும் என்ன, அது எதற்காக சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத இன்றைக்கு ஒரு விளக்கமாக பார்த்துடலாம். ஏன்னா ஜோதிட ஆர்வலர்கள், சமீபத்தில் ஜோதிடம் கற்றுக்கொள்ளுகிறவர்கள் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான சந்தேகங்கள் இருக்கின்றன. முகூர்த்தம் முகூர்த்தம் முகூர்த்தம்னு சொல்கிறோமே, அந்த முகூர்த்தம் என்பது என்ன, அதனுடைய ஆழமான அமைப்புகள் என்ன, நிமித்தம் போன்ற அமைப்புகள். நிமித்தம்ன்றது சகுனம் தான், வேறு எதுவும் கிடையாது. சகுனம் என்பது என்ன அமைப்புகள் அப்படிங்கிறத இன்றைக்கு பார்க்க போவோம்னா, முகூர்த்தம் என்பது 48 நிமிடம், அதாவது 2 நாழிகைன்னு சொல்லுவோம். ஒரு நாழிகை நம்முடைய தமிழ் வழக்கப்படி 24 நிமிஷம். இப்போ தான் வந்து அந்த ஆங்கிலேய வழக்கப்படி நம்ம மணி நிமிடமாக கொண்டு வந்துட்டோமே தவிர, சுதந்திரத்திற்கு முன்பெல்லாம், இப்போ கூட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கூட பெரியவங்க பேசிக்கும்போது நாழிகை கணக்கில் தான் பேசிக்குவாங்க. அர்த்த ஜாம நாழிகை, இந்த மாதிரியான ஜாம கணக்குகள், நாழிகை கணக்குகள் இருந்தன. இப்போ நம்ம முழுக்க முழுக்க ஆங்கில வழக்கத்துக்கு வந்துட்டதுனால மணி நிமிடத்திற்கு வந்து விட்டோம். ஒரு முகூர்த்தம் என்பது ஒரு 48 நிமிடங்கள் அடங்கிய 2 நாழிகை பொழுது அடங்கிய ஒரு நாளின் ஒரு பகுதி. நாலு அப்படிங்கிறது எல்லாமே ஒன்றாக இருந்தாலும் கூட இந்த நாளில் 24 மணி நேரம் கொண்ட 60 நாழிகை கொண்ட இந்த நாளுக்குள்ளே நல்லவைகளும் கெட்டவைகளும் சமமாக கலந்தே இருக்குது இல்லையா? அப்போ ஒரு நல்லவை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான நாளை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? நல்லவை என்பது என்ன? ஒளி. அல்லவை தீயது என்பது என்ன? இருட்டு. அப்போ பகலில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாத்துலேயும் நம்ம வந்து சில பல அமைப்புகளை, சில விஷயங்களை வச்சுருக்குறோங்க. ஜோதிடம் என்பது இதனுடைய தலைவனாகிய சூரியனை பொறுத்து வரக்கூடிய எல்லாமே. இங்கே எல்லாமே பேசிக்கு சூரியனை பொறுத்தும் சூரிய ஒளியை பொறுத்தும் வரக்கூடியது தான். அபிஜத் முகூர்த்தம்னு கூட ஒன்றை வந்து ஜோதிட ஆர்வலர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த அபிஜத் முகூர்த்தம் என்பது சூரியன் உச்சி வானில் இருக்கக்கூடிய ஒன்று. இந்த அபிஜத் முகூர்த்தத்துக்கு எந்த விதமான தோஷமும் இல்லை. ஒரு முகூர்த்தம் டக்குன்னு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த அபிஜத் முகூர்த்தத்தில் ஒரு நல்லதை செஞ்சிடலாம். இந்த அபிஜத் முகூர்த்தம் என்பது 11:45 பகலுக்கு ஒரு 12:05 12:10 உள்பட்டதாக சூரியன் நடுவானில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை குறிப்பதாக இருக்கும். பெரும்பாலும் நம்முடைய இந்துக்களுடைய திருமணம் எல்லாமே, முகூர்த்த நேரங்கள் எல்லாமே இந்த மாதிரியான சூரியன் உச்சி வானிற்கு போகக்கூடிய அமைப்பிலே இருக்கிறத என்றைக்காவது கவனிச்சிருக்கிறீங்களா? அதை வைத்தே இந்த முகூர்த்தம் என்பது சூரிய ஒளியையும் மற்ற விதமான பஞ்சாங்கங்களில் இருக்குங்க இல்லையா, வாரம், திதி, யோகம், கரணம் என்கின்ற இந்த பஞ்ச அங்கங்களையும் சேர்த்து வைத்து உருவாக்கி சொல்கிறதாங்க இந்த முகூர்த்தம். இந்த முகூர்த்தம் எதற்காக சொல்லப்படுகிறது? ஒரு விஷயத்தை நல்லதாக ஆரம்பிக்கணுன்றது நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய மரபு. அதன் அமைப்பின் அடிப்படையில் இது நல்லது தானா? பொதுவான நல்லது தான். உங்களுக்கு நல்லதுன்னு சொல்ல முடியாது, பொதுவான நல்லது. டக்குன்னு ஒரு ஜோசியத்தை போயிட முடியாதுங்க. இன்றைக்கி எனக்கு இப்போ நல்ல நேரமானு கேட்க முடியாதுங்க. அதை விட பொதுவாக ஒரு காலண்டரை பார்த்துடுறேன். பொதுவான நல்ல நேரம் என்பது மனிதர்கள் எல்லாருக்கும் இந்த நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய முயற்சியவும் என்னுடைய ஒரு நல்லவையும் இதில் வச்சுக்கிறேன் என்பதற்காக பொதுவாக சொல்லப்பட்டது இந்த 48 நிமிட நேரங்கள் அடங்கிய 2 நாழிகை அடங்கிய இந்த முகூர்த்த அமைப்பு. நிமித்தம்னு கேட்டிங்க, இதைத்தான் நாங்கள் சகுனம்னு சொல்லுவோம். எல்லாமே ஒன்று தான். நிமித்தம் என்பதும் சகுனம் என்பதும் ஒன்று தான். வானத்தில் பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய தற்செயல் நிகழ்வுகள்,
ஒரு பறவை கத்துதுங்க, ஒரு பூனை குறுக்க போகிறது கூட ஒரு சகுனம் இல்லையா? பறவை ஏதேனும் ஒரு விஷயமான ஒரு ஒலி எழுப்பினால் அதை கூட நிமித்தம்னு சொல்கிறதெல்லாம் உண்டு. ஆக இந்த நிமித்தம் சகுனம் என்பது ஜோதிடத்தில் ஒரு பகுதியாக சொல்லப்படுகிறது. ஜோதிடத்தை கேட்க வர்றவர் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு ஜாதகமே இல்லை. அவர் உட்கார்ற நேரத்தில் டக்குன்னு ஒரு பறவை கத்துது, ஒரு பொருள் கீழே விழுகுது, வெளியில் ஒரு குரல் கேட்குது, என்ன சௌக்கியமானு கேட்குறாங்க, எப்படி இருக்கிறேன்னு கேட்குறாங்க, ஒரு நல்ல வார்த்தை காதில் விழுகிறது. இதைத்தாங்க நிமித்தம் சகுனம்னு சொல்கிறோம். அதை வச்சு நீங்கள் பலனை நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரபஞ்சம் எப்படி நமக்கு எதை கடத்துகிறது சொல்லுகிறது என்பதை பொறுத்து, எதை வச்சு எப்படி சொல்கிறதுன்றதை பொறுத்து ஜோதிடரும் அப்படித்தான். ஒரு நிமித்தம் சகுனத்தை வைத்துத்தான் ஜாதகம் இந்த மாதிரி எதுவுமே தெரியாதவருக்கு பலன் சொல்லக்கூடிய அமைப்புகளை தாங்க நிமித்தம் சகுனம் என்று சொல்லுகிறோம். ஆகவே எல்லா நிலைகள்லையும் சில நேரங்களில் நம்ம சொன்ன மாதிரி இந்த சகுனத்தை வைத்து பலன் சொல்லுவதும், பொதுவான முகூர்த்தத்தை வைத்து நல்ல நிகழ்வுகளை நடத்துறதுக்காகத்தான் இந்த முகூர்த்தம் சகுனம் போன்றவைகள் ஜோதிடத்தில் உள்ளது என்பது தான் உண்மைங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.